ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கியூட்மா சேனல். இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா, நாங்கள் மூணார் போகிறத பற்றி தான் நான் போட்டிருக்கேன். இந்த மூணார் போகிற வழியிலேருந்து ஆரம்பித்து அங்கே மூணார் போய் நிறைய பிளேசஸ்லாம் பார்த்தோம். அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் இந்த ட்ரிப்பில் நம்ம போகிற வழியில் நீங்களும் பாருங்கள். நீங்கள் மூணாருக்கு போகணுன்னு ஒரு பிளான் இருந்தால் இது உங்களுக்கு மேபி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக கூட இருக்கலாம். நீங்களும் பார்த்துட்டே வாங்க அந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிளம்பி போய்கிட்டே இருக்கும்போது ஃபஸ்ட்டு தேனி தான் நாங்கள் போனோம். தேனி போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம ஒவ்வொரு ஏரியாவாக கிராஸ் பண்ணி போயிட்டுருந்தோம். அதுக்கு முன்னாடி மதுரையை கிராஸ் பண்ணும்போதே வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சமணர் மலை அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. சமணர் மலை பார்த்தீங்கன்னா, நாங்கள் போனதே கிடையாது. பட் வந்து நாங்கள் தூரமாகவே அந்த வேலே தெரிஞ்சது. சமணர் மலை அப்படின்னு நாங்கள் அங்கிட்டுலாம் போகல. ஏன்னா நம்ம போகிற ட்ரிப்பு மூணாறு. ஸோ சமணர் மலையை வந்து அப்படியே ட்ராவல்லே பார்த்துட்டே போயிட்டோம், கிராஸ் பண்ணிட்டோம். சமணர் மலை பார்த்துட்டோம். ஒரு நாள் அங்கேயும் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அது என்னதான் இருக்குது, அந்த சமணர் மலையில் என்னென்னலாம் இருக்குது, நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க. சரி, நம்மளும் ஒரு நாள் போய் பார்ப்போம். நம்மளுக்கு கொஞ்சம் நியரஸ்ட்டாக இருந்தால் கூட நம்ம போய் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்திருக்கோம். இப்போ வந்து நம்ம மூணார் தான் போகிறோம். அதனால் எங்கேயுமே ஸ்டாப் பண்ணலை. ஜஸ்ட்டு போயிட்டே தான் இருந்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக மூணாருக்கு வந்து நம்ம போகிற வழியில் நிறையா இருக்குங்க. நல்லா இருந்தது. நல்ல சைட் சீன்ஸு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறமேட்டு ஆனால் கொஞ்சம் லாங்காக தாங்க இருந்தது. நான் கூட ரோடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தோங்க. 4 வே போட்டிருந்தா நல்லா ரொம்ப நல்லா என்ன சொல்கிறது, ஒரு ஜர்க்கே இல்லைங்க. போகிற அலுப்பே தெரியல. ரோடு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. அது ஒர்க்கிங் டேவாக இருந்தனால கூட எங்களுக்கு அந்த ஃப்ரீ இருந்ததா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு இடத்துலையும் எங்களுக்கு வண்டி நின்னோம், ரொம்ப நேரம் அப்படியே டிராஃபிக்கில் நின்று மாட்டிக்கிட்டோம், அப்படி எதுவுமே இல்லைங்க. ஃப்ரீயாக போயிட்டு இருந்தது. நம்ம வந்து எத்தனை ஹவர்ஸ் நம்ம ஏரியாவில் நம்ம நேட்டிவ்லேருந்து கனெக்ட் பண்ணுறோமோ அந்த ஹவர்ஸ்க்குள்ளேயே கூட போய் சேர்ந்துற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற டைம், டே அப்படி இருந்ததுன்னா சூப்பராக செலக்ட் பண்ணி ரீச் ஆகிடலாம். பார்த்தீங்கன்னா, இப்போ தேனி நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். அந்த ஆர்ச்சிலே போட்டிருக்கோம். 4 வே போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா, தேனி, குமுளி நம்ம எந்தெந்த ஏரியா கிராஸ் பண்ணுறோன்ட்டு அதை கால்குலேட் பண்ணிகிட்டே போய்கிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, தேனியை கிராஸ் பண்ணிட்டோம். தேனியை கிராஸ் பண்ணி மார்னிங் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஆக்சுவல் எப்பயும் போலே நாங்கள் ஏர்லி மார்னிங்கே போயிடுவோம். அப்போ தான் கொஞ்சமாவது நம்ம ஏர்லியாக அங்கே போய் ரீச் பண்ணி நிறைய சைட் சீன்ஸ் நிறையா பார்க்கலாம், வியூ பாயிண்ட்லாம் நிறையா இருக்குன்னா சொன்னனால, சரி ஓகே நம்ம வந்து ஏர்லி மார்னிங்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டனால ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து தேனியிலே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு என்னதுன்னா அந்த ட்ராக்கு இந்த தேனி ரீச் ஆகும்போது ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது. அதை கிராஸ் பண்ணோடனே கொஞ்சம் சிட்டி ஆரம்பிச்சிடுதுங்க. அந்த தேனி மெயினுக்கு வந்துடுறோம். அந்த தேனி வந்து தேனிலையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப டிராஃபிக்லாம் இல்லைங்க. ரோடு ரொம்ப க்ளீனாக தான் இருந்தது, ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அஸ் யூஷுவல் முடிச்சிடுவோம், இங்கேயே முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் போனோம்னா ரொம்ப ஹைவேல போய்க்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் மெயினான ஊர்னால இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னுது. ஸோ அந்த ட்ராக்கை தாண்டினோடனே உங்களுக்கு சிட்டி ஸ்டார்ட் ஆயிடுது. தேனி சிட்டி நல்லா ஸ்டார்ட் ஆயிடுது. அங்கே பார்த்தீங்கன்னா கௌமாரியம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது. அது கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டனால இந்த கௌமாரியம்மன் அங்கே போனாங்க. அன்றைக்கி என்னமோ கடைகள்லாம் பந்துன்னு சொல்லிட்டனால ரொம்ப ஹோட்டல்லாம் எதுவும் ஃபுட்டெல்லாம் எதுவுமே அவங்க இது பண்ணிக்கல. ஜஸ்ட்டு டீ அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. டீ, வடை அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து டீ, சோமாஸ், வடை நமக்கு வேண்டியதுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல வந்து எப்படி இருக்குது, அது அப்பியரன்ஸ் எப்படி இருக்குது, அந்த ஸ்பேஸ்லாம் நல்ல பெரிய ஸ்பேஸாக இருந்துச்சு. உள்ள வரையும் கார்லாம் மெயின் ரோட்டில் வந்து எங்கே எதுவுமே நிறுத்த முடியாது. அந்த ஹோட்டலுக்கு உள்ள ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. பின் சைட்வைஸாக போய் நம்ம வெஹிக்கிள்லாம் கொண்டு போனால் பார்க் பண்ணிவிட்டு ஹோட்டலில் நம்ம சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக கிளம்பி வரலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபேமஸான ஒரு ஃபுட் சென்டர்னு தான் சொன்னாங்க. ஸோ அங்கே போய் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் தான் போனது. அங்கே அன்றைக்கி என்னமோ கடைகள்லாம் ஸ்ட்ரைக்குன்றனால ஜஸ்ட்டு டீ, அந்த மைல்டாக ஒரு வடை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு கிளம்பி மறுபடியும் நம்ம ஜேர்னியை கன்டினியூ பண்ணிவிட்டு சரி அடுத்த வேறு எங்கேயாவது பார்ப்போம். நம்ம தமிழ்நாடை கிராஸ் பண்ணி வந்து இந்த வே தாங்க. இந்த வே பார்த்தீங்கன்னா தெரியும். சைடில் தான் போய் நேராக போனோம்னா பின்னாடி வந்து வெஹிக்கிள் நல்லா பார்க் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்பேஸ் வச்சுருந்தான் அந்த ஹோட்டலில். நீங்கள் ஏதாவது ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், இல்லை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும், பெரிய வெஹிக்கிளோட வர்றீங்கன்னா மெயின் ரோடு நிப்பாட்ட முடியலன்னா இந்த ஹோட்டல் கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த அங்கே உள்ள க்ளோஸ்ட் ஆச்சு, வெளியே வந்து டீ இதெல்லாம் குடிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஓகே அதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்டு அப்படி மறுபடியும் எங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். தேனி வரையும் உங்களுக்கு பிளைனில் போகிறனால, சமதளத்தில் போகிறனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக அந்த கிலோமீட்டர்ஸை வந்து கவர் பண்ண முடியுது. பட் ஒன்ஸ் வந்து இந்த ஹில்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, இந்த ஹேர்பின் பெண்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த டைம் வந்து ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது எங்களுக்கு. கீழேருந்து மேலே போகிறதுக்குள்ளேயும் எப்படியும் வந்து
2.5 ஹவர்ஸ் எடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கிலோமீட்டர்ஸ் கம்மி தான். ஆனா அந்த ஹில்ஸ்ல வந்து அத 17 பெண்ட் இருந்தது வச்சுக்கோங்க. 17 ஹேர்பின் பெண்ட் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு பெண்ட்லயும் நம்ம ஏறி ஏறி போம்போது, அந்தாண்ட 2 1/2 மணி நேரத்துக்கிட்ட மேல ஆயிடுச்சு. ஆ அப்படி போ அப்படி போம்போது நல்லா தான் கிளைமேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து நம்ம நேட்டிவ் பிளேஸ்ல இருக்கிற கிளைமேட்ட விட வந்து இங்க என்னமோ ரொம்ப பெருசாலாம் ஒண்ணும் கிளைமேட் ரொம்ப குளிரும் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரி எதுவுமே இல்லங்க. ஸோ தேனிய கிராஸ் பண்ணி நம்மளும் ஒவ்வொரு பெண்டா ஏற ஆரம்பிச்சுட்டோம் பார்த்துக்கோங்களேன். அப்படி ஏறும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சில்னஸ் இருக்கும்னாங்க. ஆக்சுவலா நாங்க போனப்ப வந்து பாதி அந்த ஹேர் பின் பெண்ட்லாம் பாதி வரையும் தாண்டிட்டோம். அப்ப கூட வந்து சில்னஸே எங்களுக்கு ஃபீல் பண்ண முடியல. ஒன்ஸ் அங்க மூணார் போய் ரீச் பண்ணும்போது அந்த சில்னஸே எங்களுக்கு ரொம்ப ஹெவியா தெரிஞ்சுச்சு. டபுளா தெரிஞ்ச மாரி இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளயே அதாவது இந்த மூணாருக்கு முன்னாடி அந்த கேரளா டிபார்ட்மெண்ட் அந்த மூணார்லேருந்து கேரளா டிபார்ட்மெண்ட் ஆரம்பிக்குது. ஸோ அந்த தமிழ்நாட்டு பார்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க. சூப்பரான ஃபால்ஸுங்க. நாங்க இதுவரையும் அந்த ஃபால்ஸ் நாங்க இதுக்கு முன்னாடி ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி இதே மூணார் ட்ரிப் போயிருக்கோம். அது பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்த்து கூட்டிட்டு போயிருந்தோம். நாங்க ஒரு 10 பேருக்கு மேல 15 பேருக்கு மேல போயிருந்தோம். அப்பல்லாம் கூட அத நாங்க வாட்ச் பண்ணல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத நான் கவனிக்காத காரணம், அந்த டைம்ல நாங்க கொஞ்சம் ஒரு ஈவினிங் சன்செட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த ட்ராவல் பண்ணனால, அன்னைக்கு அந்த ஃபால்ஸ்ல வந்து எங்களுக்கு அந்த இது போகல. பட் இன்னைக்கு நாங்க டேலயே போயிட்டுருந்தோம். மார்னிங்கே போனனால, அந்த ஃபால்ஸ எங்களால கவனிக்க முடிஞ்சுச்சுங்க. சூப்பரா இருந்தது. தமிழ்நாட்டு பார்டர்லயே தான் இருக்கு அந்த ஃபால்ஸு. நீங்களும் வேணா பாருங்க. அந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சூப்பரா இருக்குங்க அந்த ஃபால்ஸு. அதுல பார்த்தீங்கன்னா, இறங்கி நம்ம குளிக்கிறதுக்கு ஏத்த மாரி ரொம்ப சின்ன குழந்தையலாம் கூட்டிட்டு போறீங்க. இப்பதான் புதுசா ஃபால்ஸ பழக்குறீங்க, குளிக்க வச்சு பழக்குறீங்கன்னா, நீங்க இந்த மாரி ஃபால்ஸ்லாம் நீங்க தேர்ந்தெடுக்கலாம். எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த ஃபால்ஸ் வந்து ரொம்ப வேகமா குற்றாலத்த கூட படபடான்னு விழுகுது. இங்கலாம் அப்படி இல்லங்க. ரொம்ப சின்னதா, சின்ன சின்ன பசங்க விளையாடுறாங்க. பயப்படணும், ஐயோ வழுக்கி விழுந்துருவாங்க. அந்த மாரி எதுவுமே இல்ல. அங்க நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் மாரி நல்லா போட்டிருந்தாங்க. நல்ல ஒரு படியெல்லாம் வச்சிருந்தாங்க ஸ்டேர்கேஸு. ரொம்ப நல்லா இருந்தது. சேஃப்டியா தான் இருந்துச்சு. இப்ப இந்த வீடியோல வரும் பாருங்களேன். நீங்களும் அத பார்ப்பீங்க. இப்ப ஓரளவுக்கு நம்ம ஏறிட்டோம் பாருங்க. இவ்வளோ தூரம் இப்ப பெண்டிங்ல ஏறிட்டு தான் இருக்கோம். ஏற ஏற பார்த்தீங்கன்னா, இன்னமும் நம்ம வந்து அந்த அந்த கேரளா பார்டருக்குள்ள போகல. இது எல்லாமே தமிழ்நாடு தான் இன்னும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஓரளவுக்கு சுத்தி ஓரளவுக்கு போயிட்டே இருக்கும்போது கூட அந்த ஹேர்பின் பெல்ட் என்னமோ டச் பண்ண மாரி எனக்கு தெரியல. ஸோ அது மாரி போயிட்டே தான் இருந்தது. ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஹேர்பின் பெல்ட்டே வந்துச்சு. ஆனா அப்படி இருந்தாலும் நம்ம ஹில்ஸ்ல தான் ஏறிட்டு இருக்கோம். ஹில்ஸ்ல ஏறிட்டு இருக்கோம். ஒன்ஸ் தமிழ்நாடு பார்டர்ன்ற ஒரு லெவல் லிமிட் வச்சிருந்தாங்க. அது வரையுமே ஹில்ஸ்ல தான் போய்க்கிட்டு இருக்கோம். சுத்தி சுத்தி தான் போனோம். ஆனா வந்து அப்ப வரையும் நமக்கு சில்னஸ் தெரியல. எங்க வந்து கேரளா ஒரு செக் போஸ்ட் வச்சு அங்க பார்டர் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்களோ, அங்க தான் ஒரு ஒரு என்ன சொல்றது? நம்ம ஒரு ஏசில ஒரு 25 அப்படின்னு வச்சா எப்படி இருப்போம்? அந்த டிகிரி செல்சியஸ்ல 25, 23 அப்படியே ரெடியூஸ் ஆயிட்டே வந்து பயங்கர சில்லுன்னு ஆரம்பிச்சுருச்சுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற வரையும் அந்த சில்னஸ் எங்களால ஃபீல் பண்ண முடியல. சொல்லப்போனா நாங்க போற நேரத்துல வெயில் கூட நல்லா அடிச்சுச்சுன்னு சொல்லலாம். நல்லா வெயில் அடிச்சது. அப்புறம் அந்த பாருங்க இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் போக போக பாருங்களேன், அந்த மிஸ்ட் எங்களால பார்க்க முடிஞ்சுது. தூரத்துல அந்த ஹில்ஸோட டாப்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ மிஸ்ட் பனி மூட்டங்க. அதனால தான் அங்க போனோனே எங்களுக்கு சில்னஸ் நல்லாவே உடனே ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அப்படியே கை, கால்லாம் அந்த கேரளா பார்டர் நுழைஞ்ச உடனே டக்குன்னு ஏதோ ஒரு இதுல போய் நம்மள இது பண்ண மாரிந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ஹேர்பின் பெண்ட் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அது அது அந்த இத ஒவ்வொன்னா இப்ப கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இப்படியே ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டா நம்ம தாண்டி போம்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப த்ரில்லிங்காவும் இருந்தது. ரொம்ப அந்த அனுபவம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. லாஸ்ட் டைம் நான் இது மூணார் போயிருக்கும்போது கூட எனக்கு இந்த மாரி தோணல. மேபி வந்து தூங்கிட்டோமா என்னமோன்னு தெரியல. அது கொஞ்சம் நைட் ட்ராவல் மாரி ஏதோ சொன்னேன் சன்செட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த பொழுத ஒட்டி நாங்க போன மாரி இருந்தது. அதனால மேபி தூங்கிட்டோம் போல. ஜென்ட்ஸ் மட்டும் தான் பேசிட்டே இருந்தாங்க. நாங்க லேடீஸ் நெறைய பேர் பின்னாடி இருந்தனால நாங்க தூங்கிட்டோம். ஸோ அதனால தெரியல. இன்னும் 2 கிட்ஸ் எல்லாம் வேற கூட்டிட்டு போயிருந்தோம்னா, அதுங்கலாம் சில டைம் இந்த ஹில்ஸ் ஏறும்போது ஹில் சிக்னஸ் மாரி மலையில ஏறும்போது ஒரு வாமிட் வந்துரும்ன்ட்டு எல்லாரும் தூங்குங்க அப்டின்ட்டாங்க. அதனால நாங்க தூங்குனனால எனக்கு தெரியல. இப்ப நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸ தாங்க நான் சொன்னேன். இந்த டைம் தான் அந்த ஃபால்ஸ நாங்க நோட் பண்ணோம். இந்த பாருங்க அந்த ஃபால்ஸ் பாருங்க. நாங்க நிப்பாட்டிட்டு இந்த ஃபால்ஸ் இந்த இடத்துல மட்டும் தாங்க நாங்க குரங்கே பார்த்தோம். இந்த மூணாறு ட்ரிப்ல குரங்கு பார்த்த ஒரே இடம் இந்த இடம் மட்டும் தாங்க. பாட்டில் கடிக்குது. அந்த அங்க ஸ்கிரீன் இருக்குது. எடுத்துச்சு நம்பி உள்ள என்ன எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். செல்ஃபி ஸ்டிக் தான் எடுத்துச்சு. இது கொடு நாளைக்கு இறங்குவா.
இறங்கி குளிக்கலாம் போய். அதான் அதான் போய் குளிக்கலான்னு சொல்கிறேன், புரியலையா? யார் வேணா குளிக்கலாம் போய். அங்கே ஒரு மங்கி உட்காந்துருக்கு, அங்கே ஒரு மங்கி உட்காந்துருக்கு. இந்த இங்கே பைப்பில் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்ஸில் மெதுவாக ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுங்க. ஒரு பாசம் எதுவுமே இல்லை, சேஃபான பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. பக்கத்தில் ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி கிராஸ் ஆகுது. நீங்கள் பார்த்துக்கோங்க, லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் மூணார் போனீங்கன்னா இந்த இடத்துல கூட நீங்கள் குளிச்சுட்டு போங்க. மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணி 2 மணினா 1 மணி 2 மணிக்கு மேலே போனீங்கன்னா அங்கே குளிக்கணும் அப்படி ஒரு பிளான் இருந்ததுன்னா அந்த ஃபால்ஸ் நல்லா ஒரு குளியலை போடலாம். எங்களுக்கு போகிறக்கு முதல் சுற்று குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் அதை பார்த்தா நிப்பாட்டினோம். பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா ஒருத்தருமே கிடையாது. நீங்கள் சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க, ஒரு ஃபால்ஸில் பயமாக இருக்குது, குழந்தைங்க பயப்படுறாங்க, இதில் போய் பழக்கப்படுத்தினா அழகாக பழக்கப்படுத்தலாம். சேஃபான ஒரு பிளேஸாக தெரிஞ்சுச்சு. படிக்கட்டு வயசானவங்க இறங்கி போகிறதுக்கு நல்லா தோதாக இருந்துச்சு. இந்த இடம்லாம் பாருங்களேன். இந்த இடத்துல நாங்க ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா, அந்த இடத்துல ரொம்ப ரம்மியமா இருந்தது. ரொம்ப பார்க்கவே அவ்ளோ அட்டகாசமா இருந்தது. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அ தேயிலை தோட்டம். நடுவுல ஏதோ ஒரு மரம் மாரி இருக்கு. அந்த மரத்தில பார்த்தீங்கன்னா, பெப்பர் கொடிங்க. மிளகு கொடி. அவ்வளவுமே மிளகு கொடி. ஒரு ஒரு மரத்துலயும் மிளகு கொடி அவ்ளோ சுத்தி விட்டுருக்காங்க. இங்க தேயிலை, மிளகு தான் ரொம்ப ஃபேமஸ் போல. மிளகு பச்சை பச்சையா நம்ம வந்து உருண்டையா அந்த இந்த இது பார்த்தீங்களா, அந்த மணத்தக்காளி கீரையில இருக்கு பார்த்தீங்களா உருண்டை. அந்த மாரி மிளகு கெடச்சுச்சு. அத என்னமோ அது பழுக்கணும்னாங்க. அத காய வச்சு தான் எடுத்து நம்மளுக்கு மிளகா தருவாங்க போல. அந்த மிளகு கொடி தான் நெறைய அங்கங்க ட்ரீல தேயிலை தோட்டத்துல நடுவுல நெறைய மரங்கள் இருந்தது. மரத்துக்கு ஒவ்வொரு மரத்தையும் சுத்தி சுத்தி அந்த மிளகு கொடிகள படர விட்டுருந்தாங்க. அந்த மிளகு கொடியில பார்த்தீங்கன்னா, கொத்து கொத்தா, குட்டி குட்டி காயா தொங்கிட்டு இருந்துச்சு. அதுதான் மிளகுன்னு அன்னைக்கு தாங்க நாங்க பார்த்தோம். ஓ! மிளகு இதுதான் இப்படிதான் மிளகு வருது போலன்ட்டு. அந்த மிளக எடுத்து பார்க்கும்போது நசுக்கி பார்த்தா அந்த மிளகு ஸ்மெல் வந்துச்சு. ஆனா வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு காரமா தெரியல. நல்லா தான் இருந்தது. பார்க்க நல்லா இருந்தது. ஸ்மெல் பண்ணும்போது மிளகு ஸ்மெல் வந்தது. ஆனா வந்து வாயில போட்டா ஒரு மாரி கசந்த மாரி இருந்துச்சு. அது இன்னும் இன்னும் அதோடைய ப்ராசஸ் நெறைய இருக்கு போல. அது கறுக்கணும் போல. நம்ம வாங்குறோம் இல்லையா? கடையில வாங்குற மாரி, அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு இன்னும் நாள் எடுக்கும் போல. அத மட்டும் பார்த்தோம். ஏன்னா நாங்க போற வழியில அங்க இது தேர எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்க்கலாமான்னு கேட்டோம். வந்து பாருங்கன்னாங்க. அந்த கேட்ட ஓப்பன் பண்ணிட்டு இந்த கேட் இருக்குங்க. இது வழியா போய் தான் நாங்க அத பார்த்தோம்.
அதை எடுத்து பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சுது. நான் கூட அதை ஷூட் பண்ணல. நாங்கள் எடுக்கிறத பார்க்குற ஆர்வத்தில் இருந்துட்டோம். இல்லைன்னா அதை கூட உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். நல்லா இருந்தது. அதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே ஒரு லைட்டாக ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து எங்கள் ஜேர்னியை கன்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய சைட் சீன் தான் நிறைய பார்க்க முடிஞ்சுது. அங்கே பார்த்தீங்கன்னா தேயிலைத்தோட்டம் ரொம்ப பயங்கர பார்த்தா ஹில்ஸ் மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா அந்த தேயிலைத்தோட்டம் கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லேக்குங்க. அந்த நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக லேக்கு. அந்த தேயிலைத்தோட்டம் அந்த பக்கம் ஃபுல்லாக பெரிய லேக் மாதிரி இருந்தது, ஏரி மாதிரி இருந்துச்சு. நல்லா மாட்டு வண்டி போகிற அளவுக்கு ஒரு பாதையெல்லாம் வந்து பாதை தெரியுது பாருங்களேன். மாட்டு வண்டி போயிட்டு வரும் போல் ஜீப்பெல்லாம் போயிட்டு இருந்தது. நிறைய அந்த இடத்துல அங்கே போகலாம் போல். ஆனால் அதுக்கு எப்படி போகணும்னு தெரியல. நாங்கள் மேலே தான் இருந்து பார்த்தோம். இந்த நிறைய டூரிஸ்ட்லாம் நின்று பார்க்குறாங்க பாருங்க, நிறைய ஃபாரினர்ஸ் டூரிஸ்ட்லாம் நின்று அந்த இடத்த ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் பார்த்தோம். பரவாயில்ல, ரொம்ப நல்லா தான் இருந்தது. அந்த ஒரு சைடு ஃபுல்லாக அப்படியே தேயிலைத்தோட்டம், லேக்கு தாங்க. அப்படியே ஜில்லுன்னு ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த இடத்த உட்காந்துட்டு நகரவே எங்களுக்கு பிடிக்கல. சரி கொஞ்சம் உட்காந்துரும், ரொம்ப நேரம் உட்கார முடியாது. மறுபடியும் நம்ம அடுத்தடுத்த பிளேஸ் போகணும் இல்லையா? சரி அப்படி கிளம்பி கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்படி போயிட்டு இருந்தோம். பாருங்கள் அந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ரொம்ப ஸ்மூத்தாக இருந்ததுங்க. டிராஃபிக்கே இல்லைங்க. இதுவே நம்ம லீவ் டேஸில் போயிருந்தோம்னா, ஸ்கூல் லீவ் டேஸ்னு வச்சுக்கோங்களேன், ஆனுவல் லீவோ இல்லை ஆஃப் இயர்லி லீவோ, அப்போல்லாம் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும்னு அங்கே இருக்கிறவங்க தான் சொன்னாங்க. அங்கே சைட் சீன் நம்ம நிப்பாட்டுறோம் இல்லையா, அவங்க சொன்னவங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த டூரிஸ்ட்லேருந்து வர்றவங்க எல்லாருமே வந்து நீங்கள் இப்போ போகிறனால உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. இதுவே நீங்கள் லீவ் டேஸில் போனீங்க, வெக்கேஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் தான் நிறையா இருக்கும். உங்களால் வண்டி அவ்வளோ ஃப்ரீயாலாம் ட்ரைவ் பண்ணிட்டு போக முடியாதுலாம் சொன்னாங்க. நாங்கள் அதெல்லாம் கேட்டு சரி நல்ல வேளை நம்ம கரெக்டான டைமில் தான் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டோங்க. நல்லா இது அந்த கிளைமேட் வந்து உங்களுக்கு இப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் சில்னஸ் ஆரம்பிச்சிச்சு. இந்த இந்த லேக்லேருந்து தான் அவங்க கொஞ்சம் சில்னஸ் அப்படியே குளு குளு குளுன்னு ஆரம்பிச்சிச்சு பார்த்துக்கோங்க. போய் சேர்ற வரையும் அந்த இது நாங்கள் நல்லா ஒரு இதமாக இருந்த மாதிரி இருந்தது சில்னஸ்க்கு. அங்கங்கே அது என்னமோ கேரட் நிறைய வச்சுருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு. ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப பெருசாக தான் போகும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நீங்கள் ட்ரிப்பு உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை தான் அடுத்த வீடியோ பாருங்கள். பாய்.